கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல யாருமே துணை இல்லாமல் இருக்கும் போது பரலோகத்துல நமக்கு ஒரு துணையாளர் இருக்கிறார். யோவானுக்கு பத்ம தீவில எல்லா வாசலும் அடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. யாரும் சகாயம் இல்லை. எல்லா வாசலும் அடைக்கப்பட்ட போது யோவானுக்காக பரலோகத்துல ஒரு வாசல் திறந்தது உண்மையானால். எல்லா வாசலும் அடைப்பட்டு இருக்கிறதே, கர்த்தர் என்னை மறந்தார் என்று நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? இல்ல இல்ல, உங்களை விசாரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நமக்காக திறக்கப்படுகிற ஒரு பரலோகம் இருக்கிறது. அது ஏற்ற நேரத்துல ஏற்ற சமயத்துல அது திறக்கும். அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோட காத்திருங்க. ஹல்லேலூயா. ரோமர் 11:1 இப்படி இருக்க, தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. யார் யாரை கர்த்தர் முன் குறித்திருக்கிறாரோ, ஹல்லேலூயா, யார் யாரை கர்த்தர் முன் குறித்து இருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் தள்ளி விடவில்லை. ஒரு பறவை கூட்டுக்குள்ள முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறம் அந்த தாய் பறவை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதை கூட கொஞ்சம் கொஞ்சமா கொத்தி அதை என்ன செய்யும், ரிலீஸ் பண்ணும். அந்த குஞ்சு என்ன செய்யணுமா, பறக்கணுமா, வெளியே வந்து அது பறக்கணும். என்னைக்கும் வாயை பிளந்துட்டு இருந்து சாப்பாடை கொண்டு ஊட்டிட்டு இருந்தா அது சோம்பேறியா மாறும். ஒரு நாள் வரும், அப்போ அந்த கூட்டை பிரிச்சு கலைச்சு எல்லாத்தையும் ரெக்கையை அடிச்சு பாதி கீழே விடும். ரெக்கை கொஞ்சம் என்ன உரசும், கொஞ்சம் ரத்தம் வரும், அடிபடும். ஆனா அதோட விட்டு விடாது. அந்த தாய்ப்பறவை அதை கண்டு கலங்கவே செய்யாது. பாருங்க, எப்படியாவது என் குஞ்சு என்ன செய்யணும், என்ன மாதிரி பறக்கணும், என்ன மாதிரி உயரத்துல பறக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கழுகுகளை போல பலனடைந்து சட்டைகளை அடித்து உயர எழும்புவீங்க. ஹல்லேலூயா. நடந்தாலும் ஓடினாலும் சோர்வடைய மாட்டீங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கரத்துல இருக்கிறீங்க. எலியா ஒத்தைக்கு தான் இருந்தார். மோசே தனி மனிதனாக தான் பார்வோன் கிட்ட போகிறார். ஹல்லேலூயா. பெரிய சேனையோடைய போனார், தனி மனிதனாக தான் போனார். யோசுவாவை பாருங்க, மோசே மரித்த பின்பு கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார், நீ பலம் கொண்டு திடமனதாக இரு, நான் உன் கூட இருப்பேன். தனி மனிதனாக இருக்கிறார். யாக்கோபை பாருங்க, தனித்து விடப்பட்டான். பெற்றோர் சொல்லி விடுறாங்க, எப்பா உன் அண்ணன் உன்னை கொண்டு போடும், போயிரப்பா. ஹல்லேலூயா. தனிமையாக போகிறார். தனித்து விடப்பட்ட எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. கர்த்தருடைய மகிமையை கண்டாங்க. ஏன் தெரியுமா? தனித்து விடப்பட்ட நேரத்திலே கர்த்தரோடு நெருங்கினாங்க. கர்த்தரிடத்திலிருந்து அற்புதங்களை அடையாளங்களையும் கண்டு கொண்டாங்க. அப்ப தனித்து விடப்பட்டது உங்களை கர்த்தர் மறந்து விடுவதற்கு அல்ல, விட்டு விடுவதற்கும் அல்ல, தள்ளி விடுவதற்கும் அல்ல. ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா.